பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். வளர்ச்சியடைந்த மாநிலத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என அரசு பணியாளர் சங்க சிறப்பு தலைவர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் கு. பாலகிருஷ்ணன் தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அரசாங்கம் அறிவித்துள்ள டாப்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் ஏற்க மறுக்கிறது என்றும், பழைய ஓய்வூதிய திட்டமே தொடரப்பட வேண்டும் என்று விரும்புகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சியில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்பதால் வளர்ச்சியடைந்த மாநிலத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார். 10% ஊதியத்தில் பணம் மாதந்தோறும் பிடித்துக் கொண்டுதான் வழங்குகிறார்களே ஒழிய அரசாங்க சேவைக்காக வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தை பணம் பிடித்துக் கொண்டு வழங்குவது என்பது ஏற்க இயலாது. பழைய பென்ஷன் திட்டத்தை பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற பல மாநில அரசுகள் பழைய திட்டத்தையே நடைமுறைப்படுத்துகின்றன. இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சியில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, 11.59%. வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் அந்த நல்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னையில் அடுத்த மாதம் 13ஆம் தேதிக்குள் 3 திருமண மண்டபங்களும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அம்பேத்கர் கல்லூரி எதிரில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம், எருக்கஞ்சேரி முதல்வர் படைப்பகம், கவியரசு கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையம் உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, அம்பேத்கர் கல்லூரி அருகில் உள்ள குளிர்சாதன பேருந்து நிறுத்தம், முல்லை நகர் பேருந்து நிலையம் உள்ளிட்டவை அடுத்த மாதம் 10ஆம் தேதி பயன்பாட்டிற்கு வரும் என்றும், 13ஆம் தேதிக்குள் 3 திருமண மண்டபங்களும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தைப்பூச திருநாளில் பக்தர்கள் இலகுவாக சாமி தரிசனம் செய்வதற்காக முக்கிய திருக்கோவில்களில் சிறப்பு கட்டணங்கள் ரத்து செய்திருக்கிறோம் என தெரிவித்தார். சாதாரண மக்களும் திருமணம் செய்து கொள்ளுகின்ற அளவிற்கு அந்த மண்டபங்களை கட்டமைத்து வாடகையும் குறைத்து இந்த 2 திருமண மண்டபங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பொற்கரங்களால் திறந்து வைத்திருக்கின்றார். இந்த மாதம் 13ஆம் தேதிக்குள் மீண்டும் 3 திருமண மண்டபங்களை திறந்து வைக்க உள்ளார்கள். இந்த பேருந்து நிலையங்கள் இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள் நிச்சயமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும். அதிமுக தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் கே. டி. ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி பராசக்தி காலனியில் திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் படும் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் வகையில் விடிய ஆட்சியில் உங்கள் பில்லே சாட்சி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே. டி. ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கே. டி. ராஜேந்திர பாலாஜி, அதிமுக தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரியவில்லை என்று கூறிய அவர், எடப்பாடி பழனிசாமி யாருடைய வீட்டின் கதவையும் தட்டக்கூடியவர் அல்ல என பதிலளித்தார். மேலும் யாரிடமும் அதிமுக மடிப்பிச்சை கேட்கக்கூடிய அளவில் அதிமுக பலவீனமாக இல்லை என கருத்து தெரிவித்தார். பூனை கண்ணை கட்டிக்கிட்டு உலகமே 2 வருஷம் சொன்னவனுக்கு கதை சொல்ல, அது மாதிரி தான் அந்த மாதிரி கதையில தான் இப்போ தாவேக்கா இருக்கு. கருத்து கணிப்பு மட்டும் கிடையாது, ஊருக்குள்ளே போய் விசாரிச்சாலும் தெரியும். நாங்கள் இப்போ ஒரு சாதாரண தெருமுனை பிரச்சாரம் பண்ணுறோம். எவ்வளோ அதிமுக தொண்டர்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சி யாரும் வரல, அதிமுக தொண்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க. மக்களிடத்தில் எவ்வளோ ஒரு எழுச்சி வரவேற்பு சிவகாசி பகுதியில் இருக்குது. அதனால் சும்மா இப்படி சொன்னதுனால அது பயங்கர கெட்டிக்காரன் சொல்லி ஊருக்குள்ள பேச நினைக்கிறாங்க. உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளமெல்லாம் தேர்தலுக்கு பின்னாடி தெரிஞ்சு போகும். யாருக்கு போட்டி, யார் ஜெயிக்க போகிறா, யார் ஆள போகிறாங்க, யார் கீழே விழ போகிறா, குப்புற விழ போகிறாங்கலாம் தேர்தல் முடிவு காட்டிடும். அதிமுக தான் ஜெயிக்கும். அதிமுக தான் பலம் பொருந்திய கட்சி. எடப்பாடியார் தான் பலம் பொருந்திய தலைவர். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவன் எடப்பாடியார் தான். அவர் தான் வெல்லுவார். அவருடைய தலைமையில் உள்ள கூட்டணி தான் வெற்றி வரும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான் வெற்றி வரும். எடப்பாடியார் தான் முதலமைச்சராக தனித்து ஆட்சி அமைப்பார். 17 வகை சிகிச்சைகளுடன் திருச்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமினை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். திருச்சி பொன்மலையில் 17 வகையான சிறப்பு மருத்துவ பிரிவுகளை கொண்ட நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமினை அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன்,
தமிழகம் முழுவதும் இதுவரை 1076 முகாம்கள் மூலம் 16 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 5 இடங்களில் புற்றுநோய்க்கான பெட் சிடி ஸ்கேன் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், தொடர்ச்சியாக புற்றுநோய்க்கான மிகப்பெரிய பெட் சிடி ஸ்கேன் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். தொடங்கி வைத்தார்கள். இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் முதன்முறையாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் மகளிரை காக்கும் மிக முக்கியமான முயற்சி அது. அதோடு அன்றைக்கே கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் உலகிலேயே பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். 417 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டிலான அந்த மருத்துவமனை இன்னும் 1.5 ஆண்டு காலத்தில் அமையப்பெறவிருக்கிறது. அது உலகிலேயே பெரிய அளவிலான குழந்தைகளுக்கான மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையமாக அமையவிருக்கிறது. 50,000 ஏக்கர் பாசனத்திற்காக சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளின் நலனுக்காக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து 550 அடி கனநீரை அமைச்சர் வேலு திறந்து வைத்தார். மே 11 வரை தொடரவுள்ள இந்த நீர் திறப்பால் 62 ஏரிகள் மற்றும் 50,000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் என்று அமைச்சர் வேலு பேட்டியளித்தார். நான் ஏற்கனவே செங்கல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நான் அந்த மாவட்டத்தில் அமைச்சர் என்கிற முறையில் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ராஜேந்திரன் அவர்களிடத்தில் நாங்கள் கடிதம் கொடுத்துருக்குறோம். இந்த சுற்றுலா பயணிகள் என்பது இந்த ஊரில் இந்த சாத்தனூரை பொறுத்தளவுக்கு நாளுக்கு நாள் கூடுதலாக இருக்குது. எனவே அதை நீங்கள் புனரமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர் முதலமைச்சருடன் கலந்து பேசி நிதித்துறையிடத்தில் கலந்து பேசி செய்ததாக சொல்லியிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் அரசு பணத்தை கையாடல் செய்த மின்வாரிய அதிகாரிகள் 2 கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி மின் அலுவலகத்தில் 2013-2017 காலப்பகுதியில் வசூலான மின் கட்டணத்தில் ரூபாய் 1.69 கோடியை செலுத்தாமல் மோசடி செய்த கணக்கியல் ஆய்வாளர் கணேசன் மற்றும் மேற்பார்வையாளர் செல்வம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பிப்ரவரி 1 முதல் திமுகவின் மாநிலம் தழுவிய தேர்தல் பரப்புரை தொடக்கம் என்று டிகேஎஸ் இளங்கோவன் அறிவித்துள்ளார். திமுக அரசின் சாதனைகளை விளக்கியும் மத்திய அரசின் பாரபட்சத்தை கண்டித்தும் 234 தொகுதிகளிலும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பிப்ரவரி 1 முதல் பரப்புரை தொடங்க உள்ளதாக டிகேஎஸ் இளங்கோவன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில அரசின் திட்டங்களுக்கு உரிய ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த உரிமைகளை ஒன்றிய அரசு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. ஆனால் அதை மீறி இது ஒரு மதவாத நாடாக மாற்றும் முயற்சியிலே ஒன்றிய அரசு இருக்கிறது என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்களாக அவர்கள் வழங்குகிறார்கள். இது போன்ற விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குகிற அரசாக மக்களிடம் ஒரு அமைதியையும் ஒரு ஒற்றுமையையும் குலைக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை, இதற்கு எதிரான பிரச்சாரத்தை, எங்களுடைய சாதனை குறித்த பிரச்சாரத்தை எங்களுடைய கழகத்தின் முன்னணி சொற்பொழிவாளர்கள் 22 பேர் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று தொகுதி வாரியாக சென்று அந்த மக்களிடையே எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பிலே இந்த பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் பிறந்த ஒரு நாளே ஆன ஆண் குழந்தையை ஆற்றில் வீசி கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடலில் கட்டிகள் இருப்பதால் குழந்தை இறந்துவிடும் என்ற மூட நம்பிக்கையில் ஒரு நாள் ஆண் குழந்தையை ஆற்றில் வீச முயன்ற தந்தை மற்றும் பாட்டியை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். மீட்கப்பட்ட குழந்தை மருத்துவமனையில் நலமுடன் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.